அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் ஒரு லெசனாக பார்த்துட்ருக்கோம். அப்போ அதில் இப்போ பார்க்க போகிறது இயல் 3. ஆல்ரெடி பருவம் 1ல் உள்ள 3 லெசனுமே நம்ம போட்டாச்சு. ஸோ பார்க்கலாமா? அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான். கூறியவர் முடியரசன். சொல்லும் பொருளும் மல்வெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம் பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். அடுத்து புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து, நானிலம் 4 கூட்டல் நிலம், நாடு கூட்டல் என்ற நாடென்ற, களம் கூட்டல் ஏரி களமேரி. அடுத்து 4 நிலங்கள் என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஸோ நம்ம 5 வகையான நிலங்கள்னு வரும்போது பாலை, முதல்ல 4 வகையான நிலங்கள் தான் இருந்தது. ஸோ அதில் பாலை வராது. தமிழன் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். ஸோ முதல்ல தமிழன் நிலத்தை 4 வகைப்படுத்தினான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி மலையும் மலையை சார்ந்த இடங்கள், முல்லை காடும் காடு சார்ந்த இடம், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம். இதில் பாலைத்திணை மணலும் மணல் சார்ந்த இடமும் வரும். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் பாரதியார். அடுத்த பாடம் கடலோடு விளையாடு. ஸோ இதில் மீனவர்கள் கடலில் உள்ள ஒரு விஷயத்தையும் எந்த மாதிரி நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும். மீனவர்கள் அலையை தோழனாகவும், மேகத்தை குடையாகவும், முழு நிலவை கண்ணாடியாகவும், வானம் இருக்கு இல்லையா, வானத்தை தலைவனாகவும், கட்டுமரத்தை வாழும் வீடாகவும், அடுத்து மீன்கள் செல்வமாகவும் கருதுகின்றனர். இது நமக்கு பொறுத்துகளை கேட்க சான்சஸ் இருக்கு. சொல்லும் பொருளும் கதிர் சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடுகள், அரைச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள். இதில் நெய்தல் திணையை பற்றி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கடலும் கடல் சார்ந்த இடமும்னா நமக்கு நெய்தல் தான். இதோட நிலம் அப்படின்னு பார்க்கும்போது கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் பரதவர் பரத்தியர், தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல், பூ தாளம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாட்டு நாட்டுப்புற பாட்டு. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்று கூறுகின்றனர். சக்திவேல் அப்படின்றது தான் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற கட்டுரை எழுதியிருக்கிறார். அடுத்த புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி, பெருமை கூட்டல் வானம் பெருவானம், அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொருத்துக. விடி வெள்ளி அப்படின்னா விளக்கு, மணல் பஞ்சு மெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. அடுத்த பாடம் வளரும் வணிகம். இதில் வணிகம் செய்கிறத பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல்ல வணிகம்ன்றது எப்படி வந்தது அப்படின்றத பற்றி. ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும். பொருட்களை விற்பவரை வணிகர் என்பர், பொருட்களை வாங்குபவரை நுகர்வோர் என்பர். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று முறை. ஸோ நமக்கு இப்போ இவ்வளோதான் அரிசி வேணும் அப்படின்னா நம்மளோட அரிசியை, நமக்கு தேவையான அரிசியை தாண்டி மீதம் அரிசி இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு வேற ஒரு பொருளை வாங்குவாங்க. அதுதான் பண்டமாற்று முறை. அந்த காலத்தில் பணம் அப்படின்றது புழக்கத்தில் இல்லாத காலத்தில் பண்டமாற்று முறை யூஸ் பண்ணாங்க. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். வணிகம், வணிகத்தை தரைவழி வணிகம்
நீர்வழி வணிகம் என 2 வகையாக பிரிச்சாங்க. தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்றது எருது, கழுதை, குதிரை இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. வணிகர்கள் வண்டியில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிக சாத்து என்பர். கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் எனப்பட்டது. கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டன. இதுல பட்டினம் அப்படின்றது பெரிய நகரங்கள், கடற்கரையில் இருக்கிற பெரிய நகரங்கள், பாக்கம் சிறிய நகரங்கள். அடுத்து நம்ம இந்த வணிகத்தை பத்தி எந்தெந்த நூல்கள்ல எந்தெந்த லைன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்று, தன்னாடு விளைத்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி, அதாவது நம்ம நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்கணும்னு சொன்னோமா, அதுதான் நற்றி நெல்லை சொல்லியிருக்காங்க. பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு, தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் பூம்புகார், தனி நபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டு வரும் வணிகம் தனிநபர் வணிகம். நம்ம ஒரு சின்ன கடை போட்டு இருக்கிறோம் இல்லையா, அது தனிநபர் வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம். நம் அன்றாட தேவைக்கான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள். சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொண்டவர்கள். ஒரு நாட்டின் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாட்டிற்கு அனுப்புவது ஏற்றுமதி. பிற நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி. தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னலாம் பார்த்துக்கணும். சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. அப்புறம் திருக்குறளையும் வணிகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. ஸோ அவங்க இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக நமக்கு என்ன தேவை, இந்த பொருளுக்கான உண்மையான விலை என்ன அப்படின்னு கரெக்டாக தான் நேர்மையாக நடந்துட்டாங்க. அதை திருக்குறளை இந்த லைனில் நமக்கு சொல்லியிருக்காங்க. நடவு நின்ற நன்னெஞ்சினோத் என்று சொல்றது பட்டின பாலை. இணையவழி வணிகம் மூலம் பொருட்களை பெற்றுக்கொண்ட பிறகு மின்னணு பரிமாற்றம் மூலம் பணம் செலுத்தலாம். இதுதான் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம நெட்டில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அப்படின்னு நிறைய இப்போ இணையவழி வணிகங்கள் வந்துச்சு. அதில் நம்ம பணம் பரிமாற்றம் மின்னணு பரிமாற்றம் மூலம் செய்கிறோம். அடுத்து புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர்கள் நுகர்வோர்கள். வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. மின்னணு மின் கூட்டல் அணு. விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. அடுத்து ஒரு இடத்துலையும் ஒரு ஊர்லையும் சில சிறப்புகள் இருக்கும். இதை நமக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. இது நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க. மதுரை மல்லி, திருப்பதி லட்டு, திருநெல்வேலி அல்வா, திண்டுக்கல் பூட்டு, மணப்பாறை முறுக்கு, சேலம் மாம்பழம், காஞ்சிபுரம் பட்டு, பழனி பஞ்சாமிர்தம், பொள்ளாச்சி இளநீர், ஊட்டி ரோஜா, காஞ்சிபுரம் இட்லி. அடுத்த பாடம் உழைப்பே மூலதனம். இது நமக்கு துணை பாடம், ஒரு கதை மாதிரி இருக்கும். இதில் ஔவையார் ஒரு லைன் சொல்லியிருக்காங்க, இதை மட்டும் படிச்சுக்கலாம். மற்றபடி அது கதை தான். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். அடுத்து இலக்கணம். சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பற்றி நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். ஸோ சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை 3. இதில் ஆ இ அப்படின்றது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஊ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எப்போவாவது ரேராக யூஸ் பண்ணுவோம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு உது, உவன். ஸோ இது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆ இ பற்றி நான் ஒரு
பிக்சர்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆ இ உ இது 3 யூஸ் பண்ணுறோமா, இதில் அகச்சுட்டு அப்படின்றது என்னென்னா சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தராது. அதாவது அவன், இவன், உவன் அப்படின்னு இருக்குது. இதில் அவன் அப்படின்றதுல ஆ அப்படின்றத கேன்சல் பண்ணால் வா இன் மட்டும் இருக்கும். இது வந்து ஒரு பொருள் கொடுக்காது. இதே புறச்சுட்டுன்னு பார்க்கும்போது சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தரும். அப்பெண், இப்பையன், இந்நூல். ஸோ ஆ அப்படின்றத நீக்கிட்டோம் அப்படின்னா பெண், பையன், நூல் அப்படின்ற இன்னொரு பொருள் கொடுக்குது. அதுதான் வந்து புறச்சுட்டு. ஸோ அந்த சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தருவது புறச்சுட்டு, பொருள் தரலைன்னா அது அகச்சுட்டு. ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிவு. அதாவது அம்மரம், இவ்வீடு இதுதான் நமக்கு புறச்சுட்டுல வரும். இதை வந்து அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு திரிந்து வருது இல்லையா, இதுதான் சுட்டு திரிவு. அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் நமக்கு வினா எழுத்துக்கள்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொத்தம் 5 எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதில் சொல்லின் முதலில் வருவது ஏ, யா. அதாவது எங்கு, என்ன, யாருக்கு, யார் சொல்லின் முதலில் வரும். சொல்லின் இறுதியில்னா ஆ, ஓ. அவனா, அவனோ. ஸோ அப்போ ஓ, ஆ அப்படின்றது நமக்கு சொல்லின் இறுதியில் வரும். ஏ அப்படின்ற எழுத்து நெடில் ஏ வந்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும். ஏன். அடுத்து நீதானே. ஒரு சொல்லில் அகத்தே நின்று வினா பொருளை உணர்த்தும் வினா அகவினா. இவ்வெழுத்துக்கள் சொல்லிலிருந்து பிரித்தால் தனியே பொருளை தராது. நம்ம எப்படி அதில் வந்து சுற்றெழுத்துக்கள் அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம், அது மாதிரி அகவினா அந்த எழுத்தை எடுத்துட்டோம்னா பொருள் தராது. யார், யாது, யாவை, எது, எங்கே, எப்படி, எவ்வாறு, ஏன், எது இதெல்லாம் அந்த ஏ, யா அப்படின்ற வினா எழுத்தை எடுத்துட்டோம்னா பொருள் தராது. இது அகவினா. ஒரு சொல்லின் புறத்தை நின்று வினா பொருளை உணர்த்தும் வினா புறவினா. இவ்வெழுத்துக்களை சொல்லிலிருந்து பிரித்தாலும் அச்சொற்கள் தனியே நின்று பொருள் தரும். ஆ, இவனா. ஸோ இவன் கூட்டல் ஆ. இப்போ நம்ம ஆ எடுத்துட்டோம்னா இவன் அப்படின்ற பொருள் தருது. அது மாதிரி அவனே, யாரோ. அடுத்து நானிலம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியவர் முடியரசன். இது வந்து நமக்கு புக் பேக்கில் எல்லா லெசனையும் ஓரளவு கொடுத்துருக்காங்க. சுட்டிக்காட்ட பயன்படுவது சுட்டு எழுத்துக்கள். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை குதிரைகள். ஒரு பொருளை கொடுத்து வேறு ஒரு பொருளை பெறும் முறை பண்டமாற்று. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம். தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். மீனவருக்கு மேகம் குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். இதெல்லாம் மீனவர்களுக்கு. சரியா? அடுத்து கலைச்சொற்கள். பண்டம் கமாடிட்டி, கடற்பயணம் வோவேஜ், பயண படகுகள் ஃபெரிஸ், தொழில் முனைவோர் என்டர்பிரனர், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், கலப்படம் அடல்ட்ரேஷன், நுகர்வோர் கன்சியூமர், வணிகர் மெர்ச்சன்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2வது பருவத்தில் 3வது பாடமும் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அடுத்து 3வது பருவத்தில் உள்ள முதல் பாடம் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.